ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டுமே பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம தமிழில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறையா பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டெஸ்ட் பக்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஜிஎஸ்ல வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழுமே வந்து அட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரெண்டு ஈவனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன்ஸ்க்காக வேணும்னா கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் வந்து தமிழ்நாட்டோட சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சிகள் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு. திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த இயர் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன வருஷம்? 1912. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1916ஆம் ஆண்டில் பிராமணர் அல்லாதோர் மானிஃபெஸ்டோவை வெளியிட்டது யார்? பிராமணர் அல்லாதோர் மானிஃபெஸ்டோவை வெளியிட்டது வந்து யார் அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஆப்ஷன் பி, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். அடுத்த கேள்வி, 1965இல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்பாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு கழகங்கள் நடக்கும்போது, ஒவ்வொரு போராட்டங்கள் நடக்கும்போது அப்போ வந்து யார் வந்து ரீசெண்டாக அந்த டைமில் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. பக்தவச்சலம். ஆப்ஷன் சி, பக்தவச்சலம் அவர்கள். அடுத்த கேள்வி, 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில், அதாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் வந்து தங்குதுரி பிரகாஷம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? ஸோ அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதோருக்கான சுயாட்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வட்டார அரசியலை வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வந்து வேண்டி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் மெட்ராஸ் மாகாணம். ஆப்ஷன் சி, மெட்ராஸ் மாகாணம். அடுத்த கேள்வி, பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்கள். ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி அவர்கள். அடுத்த கேள்வி, 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபை கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வருஷம் 1884 நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபை வந்து கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அரசியல் கல்வி புகட்டுவதற்காக. அடுத்த கேள்வி, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம தேர்தல் ஆணையம்னு சொல்லி தனியாக ஒரு பிடிஎஃபே நான் போட்டிருக்கேன். ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920பா. ஸோ 1920ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்து விதவை மறுமணச் சட்டம். இந்து விதவை மறுமணச் சட்டம் வந்து 1856 சரிதான். வங்கசதி ஒழுங்குமுறை 1829 சரிதான். மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து 1919 அப்படிங்கிறாங்கப்பா. 1919 கிடையாது, 1909 சரிங்களா? ஸோ இங்கே போட்டுக்கோ, 1909 தான் சரி. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது இந்து சமய அறநிலை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1821ங்கிறாங்க. ஸோ தவறு, 1926 தான் சரி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சரியானது வந்து எது அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி, 1, 2 மட்டும்தான் சரி. ஸோ கொஷினில் வந்து சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள்.
இது வந்து பாருங்க, கீழ்காண்பவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை கரெக்டாக படிச்சு பாருங்க, சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு. ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு வந்து எப்பப்பா? 1939. சரியா? இல்லை, தவறு. ஸோ 1937 தான் சரி. கரெக்டுங்களா? வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 சரிதான். மறுசீரமைப்பு கல்வி முறை வந்து 1958 கிடையாது, தவறு. 1953 தான் சரி. சரிங்களா? அடுத்து சிஆர் ஃபார்முலா திட்டம் 1944 சரி. ஸோ அப்போ சரியானது எதுப்பா? 2, 4 மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்களா? ஸோ கொஷினில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 1, 3 வந்து தவறு, சரியானது வந்து 2, 4 சரி. ஸோ பக்கத்துலேயே ஆண்டுகள் கரெக்டாக கொடுத்துருக்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றவர் யார்? கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் எம் பக்தவச்சலம் அவர்கள். ஆப்ஷன் பி, எம் பக்தவச்சலம் அவர்கள். அடுத்த கேள்வி, பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1924. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. கட்சிகள் அதாவது இயக்கங்களும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சரியானது பொறுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் திராவிட இயக்கம் வந்து 1912. சுயமரியாதை இயக்கம் 1925 சரிதான். தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு 1916. திராவிடர் கழகம் 1944 சரிங்களா? ஒவ்வொரு இயக்கங்களும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள். மெட்ராஸ் திராவிட இயக்கம் 1912, சுயமரியாதை இயக்கம் 1925, தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு 1916, திராவிடர் கழகம் 1944. ஸோ ஆன்சர் 4, 2, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை காண்க. ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. வேலூர் கழகம் 10 ஜூலை 1806 கரெக்டா? வேலூர் கழகம் நடைபெற்றது வந்து 10 ஜூலை 1806 சரிங்களா? சரி. அடுத்து 1857 ஆண்டு புரட்சி. 1857 ஆண்டு புரட்சி வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தொழிலாளர்கள் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இந்த 1857 அப்படின்னால என்ன? இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்க்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி தான் என்ன சொல்லுவோம்னா 1857 ஆண்டு நடந்த புரட்சி. ஸோ அதாவது சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து தவறு. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபை வந்து டாக்டர் ரங்கையா நாயுடு சரிதான். அடுத்தது வங்கப்பிரிவினை 20 ஜூலை 1905. வங்கப்பிரிவினை 1905 தான். ஸோ அப்போ தவறானது எதுப்பா? 2 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ சரியானது எது? 1, 3, 4 சரியா? ஆப்ஷன் சி 1, 3, 4 சரி. அடுத்த கேள்வி, 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் வந்து ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். ஆப்ஷன் பி, ஜி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்தது 1920 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஸ் தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார். ஸோ அதான் 1920 வந்து தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் வந்து யார் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரானார் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார். சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள். ஸோ எந்தெந்த வருஷங்கள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், காலை வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தில் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட் வந்து யார்ப்பா வருவாங்க? ஸோ ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஏ சுப்பராயலு ரெட்டியார் வருவாராம். ஸோ ஃபஸ்ட்டு அவர். ரெண்டாவது பி சுப்பராயன் 26. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் முனுசாமி நாயுடு 30. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அது பிடி ராஜன் 1936. அப்புறம் சி ராஜாஜி அவர்கள் 37. ஸோ இந்த வருஷங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 5, 3, 1, 4 தான் சரி. ஸோ இந்த வருஷங்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852 தான் சரி. சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ லைனாக கொடுத்துருக்காங்களா? கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866, சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 தான் சரி.
அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாததை கூறுக. அதாவது வந்து தவறானது கேட்டிருக்காங்க, சரியாக பொருந்தியுள்ளதில் பொருத்தப்படாதது கேட்டிருக்காங்க. எஸ்ஐபிஏ சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், அதாவது தென்னிந்திய மக்கள் சங்கம். எஸ்ஐபிஏ சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னா சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, லீகல் வராது, லிபரல் தான் வரும். லிபரல் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், நல உரிமை சங்கம். ஸோ அடுத்து ஏஎம்எஸ்னா ஆந்திரா மகாஜன சபை. சரிங்களா, கரெக்டு தான், மகாசபை கரெக்டு தான். அடுத்தது எம்பிஏனா மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளிங்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ அதான் என்ன அப்படின்னா பாராளுமன்ற விவகார அமைச்சகம்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான் சரி. அப்போ வந்து இதில் பாருங்கள், எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, 2ம் 4ம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இப்போ சரியாக பொருத்தப்படாதது, அதாவது தவறானது எதுனா 2, 4 மட்டும்தான் தவறு. சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 2, 4ம் தவறு. அடுத்து வந்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அவர்கள் பொறுப்பேற்றார். கரெக்டாக, முதல் தலைவர் வந்து பி ரங்கையா அவர்கள் தான். 2வது ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியில் முக்கிய பங்கு வகித்தார். சரிதான். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் காஷன் அவர்கள் வந்து நிறுவினார். சரிதான். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. ஸோ ரொம்ப முக்கியம்ப்பா, இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து நிறைய இதில் வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுக்குறாங்க, சேலத்தில் தான் நடைபெற்றது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்துமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஸோ சரியானது எதுன்னு பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சரிதான். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 நிறுவப்பட்டது. கரெக்டாக. ஸோ தொடங்கப்பட்டது. அதாவது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் வந்து 1891 தான் வந்து தொடங்கப்பட்டது. 6 வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக, இந்தியாவில் மட்டுமா நடத்தப்படணும்னாங்க. ஸோ இல்லை. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது, VS சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியர் அப்படிங்கிறாங்க. கரெக்டாப்பா, கிடையாது. ஸோ அடுத்து அப்போ இதில் வந்து பாருங்கள், சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க, மற்ற 2 தவறாக கொடுத்துருக்காங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டுமே சரி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கூற்று காரணங்கள். கூற்று வந்து பாருங்கள், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அவர்கள். கரெக்டா, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா அவர்கள். சரிதான். அடுத்த காரணம், தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். அதாவது தென்னிந்தியாவில் வந்து தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு எது, சென்னை மகாஜன சபை தான். கரெக்டாக. ஸோ அதோட முதல் தலைவர் யார், பி ரங்கையா அவர்கள். ஸோ 2மே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் 2மே சரிதான். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு நடந்த முக்கியமான வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் ஃபுல் ரிவிஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு PDF நோட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆஃபர் ப்ரைஸில் வந்து வெறும் 400 rupeesல வந்து ஃபுல் நோட்ஸுமே நாங்கள் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.